எபிசோட் 6 மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் கேம்ஸ். கேம் டெவலப்மெண்ட்டுக்கு மேக்ஸ் தேவையா? மேக்ஸ் வீக்னா கேம் டெவலப்பர் ஆக முடியாதா? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். நான் வினோத். லாஸ்ட் எபிசோடில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பற்றி பார்த்தோம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், கேம்ஸ், மூவிஸ், விஎஃப்எக்ஸ், ஆர்கிடெக்சரல், மெடிக்கல் விஷுவலைசேஷன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸோட பேக் போனாக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் கேம்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, சார் எனக்கு மேக்ஸ் வீக், ஆனால் நான் கேம் டெவலப்பர் ஆக முடியுமா? என் ஆன்சர், டெஃபினெட்லி முடியும். ஆனால் கொஞ்சம் பேசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் புரிஞ்சிருந்தா கேம் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாகும். ஆக்சுவலி நீங்கள் கேம் கிரியேட் பண்ணும்போது மேக்ஸ் பேக்ரவுண்டில் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள் எக்ஸாம்பிள், இமேஜின் நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க, எனிமே உங்கள் லெஃப்ட் சைடில் ஓடிட்டு இருக்கான், நீங்க எய்ம் பண்றீங்க, புல்லட் எக்ஸாக்டா டார்கெட் ஹிட் ஆகுது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? கம்ப்யூட்டர் கண்டினியூஸா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைரக்ஷன், ஆங்கிள், டைம் எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் 2 ரேசிங் கேம்ஸ், நீட் ஃபார் ஸ்பீட், ஃபோர்ஸா ஹரைசான். கார் ஆக்சிலேட் ஆகுது, பிரேக் பண்ணுது, டேர்ன் பண்ணுது, ஸ்கிட் ஆகுது, சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் 3 ஃபீஃபா, EA ஸ்போர்ட்ஸ். ஃபுட்பால் கிக் பண்ணும்போது பால் ஸ்பின், கர்வ், பவுன்ஸ், கோல் கீப்பர் டைவ், பிளேயர் மூவ்மெண்ட், எவ்ரிதிங் மேத்தமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் 4 ஆங்கிரி பேர்ட்ஸ். பேர்ட் லான்ச் பண்ணும்போது கரெக்ட் ஆங்கிள், கரெக்ட் ஃபோர்ஸ், கிராவிட்டி, ஸ்பீட், ட்ரெஜெக்டரி. ஸ்கூல்ல படிச்ச ப்ரொஜெக்டல் மோஷன் தான் இது. எக்ஸாம்பிள் 5 GTA 5. கரெக்ட் வாக் பண்ணும்போது வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுது, ஹெலிகாப்டர் ஃப்ளை பண்ணுது, பிளேன் லேண்ட் ஆகுது, ஓஷியன் வேவ்ஸ், டிராஃபிக் சிஸ்டம்ஸ், எவ்ரிதிங் மேத்தமேட்டிக்ஸ். என்பிசிஸ், அதுவும் மேத்தமேட்டிக்ஸ். கேம் டெவலப்மெண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் டாபிக்ஸ். கோஆர்டினேட்ஸ். இமேஜின் உங்க ரூம் ஒரு சேர் எங்க இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட், பேக். கம்ப்யூட்டருக்கு இப்படி புரியாது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது எக்ஸ், ஒய், ஜெட் கோஆர்டினேட். எக்ஸ் லெஃப்ட் ரைட், ஒய் அப் டவுன், ஜெட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். மைண்ட் கிராஃப்ட்ல ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணும்போது, கேரக்டர் மூவ் பண்ணும்போது எவ்ரிதிங் கோஆர்டினேட்ஸ். செகண்ட், வெக்டார்ஸ். வெக்டார்ஸ்னா டைரக்ஷன் பிளஸ் டிஸ்டன்ஸ். கேரக்டர் ஃபார்வர்ட் மூவ் ஆகணுமா, எனிமி பிளேயர் ஏஐ ஃபாலோ பண்ணணுமா, புல்லட் டிராவல் பண்ணணுமா, ராக்கெட் டார்கெட் ஹிட் பண்ணணுமா, ட்ரோன் ஃப்ளை பண்ணணுமா, எவ்ரிதிங் வெக்டார்ஸ். எக்ஸாம்பிள், கால் ஆஃப் டியூட்டில எனிமி ஷூட் பண்ணும்போது புல்லட் டைரக்ஷன் கால்குலேட் பண்றது வெக்டர்ஸ். ஆங்கிள், சப்போஸ் ரொட்டேட் ஆகணும், கேமரா ரொட்டேட் ஆகணும், கேரக்டர் ஃபேஸ் டேர்ன் பண்ணணும், கார் ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகணும், எவ்ரிதிங் ஆங்கிள்ஸ். வேலரண்ட், கவுண்டர் ஸ்ட்ரைக், பப்ஜி, இதுல எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, எனிமி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான், சவுண்ட் எவ்வளோ லவுடா பிளே ஆகணும், என்பிசி பிளேயர் ஏஐ நோட்டீஸ் பண்ணுவானா, ஏஐ அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுமா, எவ்ரிதிங் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், மைண்ட் கிராஃப்ட்ல ஜாம்பி பிளேயர்ஸ் கிட்ட வந்து அட்டாக் பண்ணும், டிஸ்டன்ஸ் தான் செக் பண்ணுது. ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற டாபிக், ஆக்சுவலி டெய்லி கேம்ஸ்ல யூஸ் ஆகுது. சைன், காஸ், டேன் யூஸ் பண்றது, கேமரா மூவ்மெண்ட், ஃபிளாஷ் லைட் டைரக்ஷன், ஸ்னைப்பர் ஸ்கோப், சன்லைட் ஆங்கிள், ஷேடோ கால்குலேஷன். எக்ஸாம்பிள், ஃபிளைட் சிமுலேட்டர்ஸ், ஸ்பைடர்மேனோட ஸ்விங்கு, ராக்கெட் ட்ரெஜெக்டரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா சான்ஸ். லூட் பாக்ஸ்ல லெஜெண்டரி வெப்பன் வருமா, கிரிட்டிக்கல் ஹிட் வருமா, எனிமி ரேர் ஐட்டம் டிராப் பண்ணுமா, ட்ரெஷர் செஸ்ட்ல என்ன ஐட்டம் இருக்கும், எவ்ரிதிங் ப்ராபபிலிட்டி. எக்ஸாம்பிள், மைண்ட் கிராஃப்ட்ல லூட்டு, டைப்ளோ ஐட்டம்ஸ், ஆர்பிஜி கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட், அல்ஜிப்ரா. டேமேஜ் ஃபார்முலா. அல்ஜிப்ரானா டேமேஜ் ஃபார்முலா. எக்ஸ்பி கால்குலேஷன்ஸ், ஹெல்த் சிஸ்டம்ஸ், எக்கானமி, அப்கிரேடிங் காஸ்ட், லெவல் ப்ரோக்ரஷன்ஸ், எவ்ரிதிங் அல்ஜிப்ரா. எக்ஸாம்பிள், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல்ஸ், வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட், இதுலலாம் நம்ம பார்த்துருப்போம். பிசிக்ஸ் கால்குலேஷன்ஸ், கிராவிட்டி, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மாஸ், ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், கொலிஷன், இது எல்லாமே பிசிக்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள், பீம் என்ஜி டிரைவ் பண்றது, ஃபார்சா மோட்டார் ஸ்போர்ட்ஸ், அசட்டோ கோர்சா. இந்த கேம்ஸ் ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு ரீசன் எக்ஸலண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பிளஸ் பிசிக்ஸ். கிராஃபிக்ஸ்க்கு மேக்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல 3D மாடல்ஸ், அனிமேஷன், லைட்டிங், ரே ட்ரேசிங், ரிஃப்ளெக்ஷன், ஷேடோஸ், பார்ட்டிகல்ஸ், எவ்ரிதிங் மேத்தமேட்டிக்ஸ். நீங்க பிளெண்டர்ல கியூப் ரொட்டேட் பண்ணும்போது பிஹைண்ட் த சீன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணுது. ஏஐ பிளஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட மேத்தமேட்டிக்ஸ் மேல தான் பில்ட் ஆகியிருக்கு.
மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் விஷன்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ, டீப் லேர்னிங் எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி பேக்போன். அதனால ஃபியூச்சர் கேம் டெவலப்பர்ஸ்க்கு ஏஐ நாலேஜுக்கும் ப்ளஸ் பாயிண்ட். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இமேஜின் நீங்கள் GTA 6 மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் கிரியேட் பண்ணுறீங்க. thousands of NPCs, hundreds of vehicles, weather systems, day and night cycles, traffic signals, police AI, animals, physics, explosions, water simulations, everything, every second, millions of calculations பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மேத்தமேட்டிக்ஸ். Do I need to become a max genius? Answer no. கேம் ஆர்டிஸ்ட்னா பேசிக் மேக்ஸ் போதும். அனிமேட்டர்ஸ்னா கொஞ்சம் வெக்டார் டைமிங்ஸ், லெவல் டிசைனர்ஸ்னா மெஷர்மெண்ட்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்னா மேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமர்னா அட்வான்ஸ்டு மேக்ஸ் தேவை. அதனால ரோலுக்கு ரோல் மேக்ஸ் லெவல் சேஞ்ச் ஆகும். சாஃப்ட்வேர் ஆல்ரெடி மேக்ஸ் பண்ணிடுமா? எஸ். அன்டில் இன்ஜின், யூனிட்டி, கோடாட், பிளெண்டர், மாயா எவ்ரி திங் பேக்ரவுண்டில் கேல்குலேஷன் பண்ணும். ஆனால் டெவலப்பர்ஸ்க்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தா பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், பக்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஆப்டிமேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபியூச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இன் கேமிங். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம்ஸில் ஏஐ என்பிசிஸ், டிஜிட்டல் ஹியூமன்ஸ், ப்ரொசீஜரல் சிட்டிஸ், இன்ஃபினிட் வேர்ல்ட்ஸ், ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ், ஸ்பேஸ் சிமுலேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ், மிக்சட் ரியாலிட்டி எல்லாத்துக்குமே மேத்தமேட்டிக்ஸ் பேக்போன். மேக்ஸ் இல்லைன்னா மாடர்ன் கேம்ஸ் இம்பாசிபிள். ரிமெம்பர், மேக்ஸ்னா எக்ஸாம் பாஸ் பண்ண சப்ஜெக்ட் இல்லை, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒரு லாங்குவேஜ். கேம் டெவலப்மெண்ட்னா மேக்ஸ் உங்கள் எனிமி இல்லை, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பயப்படாதீங்க, பேசிக் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் எபிசோடில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கேம்ஸ். கேம்ஸில் ஏஐனா என்ன, எனிமி ஏஐ எப்படி திங்க் பண்ணுது, என்பிசிஸ் எப்படி டெசிஷன் எடுக்குது, மாடர்ன் ஏஐ கேம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச மேக்ஸ் டாபிக்ஸ் என்ன? ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை மேக்ஸே பிடிக்காதா? உங்களோட ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் கிரியேட்டிங். See you in the next episode. Thank you.